இன்றைக்கி என்ன மண் சட்டியில் சாதம் போட்டுட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. மதியம் சாதம் மீந்து போச்சு. இதை சட்டியில் போட்டு நைட்டு 10 மணிக்காட்ட தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி மூடி வச்சிட்டேன். இதை அடுத்த நாள் மதியம் சாப்பிட்லான்னு வச்சுட்டேன். மதியம் பார்த்திங்கன்னா நல்லா நொதிச்சு சூப்பராக வந்திருக்கும். அந்த டைமில் கெட்டி தயிர் நான் பெரப்போட்டு வச்சுருந்தேன் நைட்டே. அதை காலையில் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அதை எடுத்து மோர் சிலுப்பியாச்சு. பாருங்கள், மோர் அடித்தோன்னே எவ்வளோ வெண்ணெய் வந்துருச்சுன்ட்டு. இந்த அளவுக்கு எனக்கு வெண்ணெய் கிடச்சிருக்கு. அப்புறம் ஒரு தோசை தவாவில் பச்சை மிளகாயை 4 கட் பண்ணி போட்டு உப்பு போட்டு ஆயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்படி சாப்பிடும்போது காரம் குறைவாக இருக்கும். நான் சின்னதாக இருக்கும்போது எங்கள் அம்மா தயிர் சாதத்துக்கு இப்படி தான் எங்களுக்கு வறுத்து கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அப்புறம் பழைய சாதத்தில் மோர் ஊற்றி அப்புறம் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு உப்பு சேர்த்தி நல்லா கரைச்சி இந்த வறுத்து வச்ச பச்சை மிளகாயோட கடிச்சிட்டு குடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இந்த மாதிரி மண் சட்டியில் பழைய சாதம் வச்சு சாப்பிடும்போது மினரல் சயின்ஸ் சத்தெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதா ரிசர்ச்சில் சொல்கிறாங்க.